சுடர கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் நானாவா செய்வேன்? ரகு போய் கத்தியை மட்டும் தான் அங்க போட்டுட்டு வந்தான், வேற எதுவும் அவன் செய்யல. எதுக்கும் கார்லயே இருப்போம். இப்போதைக்கு மூவிங்ல தான் சார் இருக்கு. ஒரு இடம் கூட கிளியரா காட்டு. தீபன், ஒரு எமர்ஜென்சி. ஒரு 10 நிமிஷத்துல உங்களை பார்க்கணும். எங்க வரணும்? ஒரே வீட்டுல இருக்கோம் விஜய். ஐஷுக்கு அம்மா அப்பாவா? சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக கூப்பிட்டீங்களே, சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணலாம்? உடனே அந்த இன்ஸ்பெக்டர் போய் பார்த்து விஷயத்த சொல்லிடலாமா? நீங்க 2 பேரும் ரொம்ப பெருந்தன்மையா யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. போன்ல பேர் வருது, நீதானும் தெரியுது. சரி, ஓகே, நானும் நேரா விஷயத்துக்கே வரேன். கவின் சென்னைக்கு வந்திருக்கான். இந்த அறியாத நேர்மையா அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு அப்புறம் அன்னைக்கு ஜட்ஜு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது மறுபடியும் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. உங்களோட டியூட்டி சின்சியாரிட்டியை நினைச்சு நான் நிறைய பிரமிச்சிருக்கேன். ஆமா மேடம், அந்த விஷயமா தானே நீங்க ஏற்காடுக்கே வந்தீங்க. அவன் இருக்கிற லொகேஷன் மேப்ப உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்க உழைப்ப தட்டி பறிக்கிறோமோன்னு குற்ற உணர்வா இருக்கு. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுங்க. டேய், கார் கிளம்புதுடா. டேய், அவங்கள ஃபாலோ பண்ணு. வா வா வா. சார், மாங்காடு பக்கம் தான் லொகேஷன் காட்டுது. அதுக்கு இதான் ஷார்ட் கட். நம்ம பசங்களை என்கொயரிங் கூட்டு போய் ஒன்னு கேட்டு தான் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா எப்பயும் தலை காட்ட முடியாதுன்ற. மச்சான், எனக்கு ஒண்ணு ஆகாதுடா, எனக்கு ஒண்ணு ஆகாதுடா, கவலை.